இந்த வீடியோவில் நம்ம பெரிய நெல்லிக்காவோட தகவல்கள் பார்க்கலாம். நமக்கு பெரிய நெல்லிக்காய்ங்கும் போது ஒரு கதை ஞாபகம் வரும். அதியமான்கிற மன்னன் அவருக்கு கிடைச்ச நெல்லிக்காவை ஔவையார் பாட்டிக்கு கொடுத்தாரு. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நெல்லிக்கனி வீட்டில் வளரக்கூடிய அரைநெல்லி கிடையாது. இது காடுகளில் பெரிய மரங்களில் வளரக்கூடிய நாட்டு பெரிய நெல்லி. நம்ம ஆப்பிளில் சாப்பிடக்கூடிய அதே சத்து ஒரு பெரிய நெல்லிக்காயில் இருக்குது. இந்த நெல்லிக்கனியில் விட்டமின் சி, கால்சியம், அயன், ஃபைபர், புரோட்டீன்னு எல்லா சத்துமே இருக்குது. விட்டமின் சி நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அந்த சத்து இந்த நெல்லிக்காயில் இருக்குது. இரத்த சோகை நோய் இருக்கிறவங்க டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சுன்னா அடிக்கடி நமக்கு உடம்பு சரியில்லாமல் வரும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்டுட்டு வர நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஆயுளை அதிகரிக்கக்கூடிய இந்த நெல்லிக்காவை இயற்கை மருத்துவத்தில் இப்போ அதிகம் பயன்படுத்திட்டு வராங்க. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றத நம்ம பழக்கணும். குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்காது. நம்ம அப்போ நெல்லிக்காவை சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் தேன் கலந்து கூட கொடுக்கலாம். இந்த நெல்லிக்காவில் அதிகமான அளவு சத்து இருக்குது. ஆனால் அதுக்காக டெய்லி அதிகமாக நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும். இந்த நெல்லிக்காவோட விதையை நம்ம சாப்பிடக்கூடாது. மேலே இருக்க பகுதியை மட்டும் கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கவங்க அதை மிக்சியில் அரைச்சி ஜூஸாகவும் செஞ்சு குடிக்கலாம். நெல்லிக்காவை அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து அப்படியே குடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.